வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். கீதா சுபஸ்ரீ கரூர்லேருந்து அவங்க ஜோதிட கருத்துக்களை பேசும்படி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அகஸ்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பாக அண்ணன் ரவிக்குமார் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. அதாவது ரொம்ப 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 நேரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் சுருக்கமாக ரொம்ப சொல்லிடுறேன். இப்போ நமக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, மெயினாக எல்லாருக்குமே எந்த தொழில் செஞ்சாலும் பணம் தான் தேவை இல்லைங்களா? அப்போ பணத்தை அது எப்படி அதுக்கு பேர் உருவம் கொடுத்து மதிப்பை நம்ம அதிகமாக கூட்டிக்கணும். நம்மளுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, என்ன பண்ணால் அது நமக்கு கிடைக்கும், இவ்வளவே தான். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன சொல்லுவோம்? பெண் குழந்தை அப்படின்னா என் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்க சொல்லுவோமா? அடுத்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே கூட்டிகிட்டு வரப்போ சொல்லுவாங்க, மகாலட்சுமி வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கும் யாராவது நல்ல ஐஸ்வர்யா சுமங்கல்யா நல்ல பொண்ணாக பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்போது அதில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அது ஒவ்வொருத்தருமே தேடி தேடி அலைஞ்சிட்டே இருக்கோம். ஆனால் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த போய் நம்ம தேடுறோம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன தவறுதலான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்மளோட 12 ராசிக்குள்ளே அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், இதை மட்டும் நம்ம பார்த்து பயன்படுத்தினாலே போதும். நமக்கு வருமானமும் உண்டு, மகாலட்சுமி நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. சரிங்களா? அதாவது மேச ராசிக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் சுக்கிரன் வராரு. ரிஷபத்துக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் வராரு. மிதுனத்துக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் வராரு. கடகத்துக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் வராரு. சிம்மத்துக்கு யார் கேட்டிங்கன்னா குரு பகவான். கன்னிக்கு யார் வராங்கன்னா சூரிய பகவான் வராரு. துலாத்துக்கு யாருன்னா புதன் பகவான். விருச்சகத்துக்கு சனி பகவான் வராரு. தனுசுக்கு கேது பகவான். மகரத்துக்கு குரு பகவான். கும்பத்துக்கு செவ்வாய் பகவான். மீனத்துக்கு சனி பகவான். இந்த கிரகங்களை நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது லக்ன ரீதியாக 1, 5, 9 இருந்தாலும் சிறப்பு தான். 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு தான். 3, 7, 11 இருந்தாலும் சிறப்பு தான். ஒன்று 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இருந்தால் அது என்ன ஆகுனா, நிறைய கடனுக்காக தான் நம்ம பணத்தெல்லாம் செலவு பண்ணுறோம், இல்லை நோய்க்காக செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இதற்கு எப்படி நம்ம தீர்வு அப்படின்னா, நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டாலே போதுமானோம். மகாலட்சுமி நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் தானே பணத்துக்கு அதிபதி எல்லாம் சொல்லுவோம். அவங்களுக்கு மனைவி தானே லக்ஷ்மி. அதாவது பெருமாளை லக்ஷ்மி பாதத்தை அமைக்கி தான் வச்சுட்டு இருப்பாங்க பார்க்கடலில். அதனால தான் அவங்க 2 பேருமே இன்னத்துக்கும் செல்வ செழிப்போடு இருக்காங்க. மேக்சிமம் அந்த காலத்தில் எல்லாருமே கணவன் மனைவியை பாதங்கள் அமைக்கி விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு யாருமே கணவனுக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமையும் செய்யறதில்ல. ஆஹா மதிப்பு கொடுக்குறாங்களான்னு கேட்டாலும் இல்லை, அவ்வளவே தான். ஒன்றுமே வேணாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் காலையெல்லாம் பிடிக்க வேண்டாம், சரிங்களா? உங்கள் வீட்டுக்கார் உங்கள் காலையும் பிடிக்க வேண்டாம். அவங்களுடைய பாதங்களை நாள்தோறும் குளிக்கும் போது நல்லா சுத்தமாக, மேபி உங்களுடைய உள் பாதங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டனாலே போதும். ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ முதல்ல நம்ம போகிறது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள், அடுத்து நம்மளுடைய பாதச்சுவடுகள் தான். அந்த பாதச்சுவடுகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்ப மலைக்கு மாலை போடுவாங்க. முதல் செய்கிறது என்னென்னா குரு பூஜை செய்வாங்க, கன்னி பூஜை செய்வாங்க. அது என்னென்னா பாத பூஜை மட்டும்தான் செய்கிறாங்களா? அதே மாதிரி திருமணத்தப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாதானம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொன்றுமே எல்லாத்துமே பாதம்தான். 12ஆம் இடம்ன்றது விரயம்தான். அந்த விரயன்றது நம்ம கால் தான், வரவும் அப்படின்றது கால் தான். இதை மட்டும் சிறப்பாக வச்சுக்கிட்டீங்களே போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நான் எனக்கு கொடுத்த வாய்ப்பை முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒன்று மட்டும் கடைசியாக, இப்போ நம்ம தை மாதம் வரப்போகுது. ஏன்னா இன்னும் 2 நாளில் தை பிறக்க போதே. இந்த தை மாதத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொருத்தருக்கு சிறப்பை கொடுக்கும், ஒவ்வொருத்தருக்கு சிறப்பை கொடுக்காது. அப்போ தை மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் பங்குனி மாதம், அடுத்தது ஆனி மாதம், ஆவணி மாதம், அடுத்து 12ஆவது மாதம் மார்கழி மாதம், இதெல்லாம் உங்களுக்கு விரயத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும். இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனமாக ஒரு விஷயத்தை கருத்தாக செஞ்சிங்கனாலே போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் வாழ்க வளமுடன். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யத்தோட மகாலட்சுமியோட பொண்ணும் பொருளும் கிடைக்குன்னு அறக்கட்டளை சார்பாகவும் அண்ணன் ரவிக்குமார் ஐயா சார்பாகவும் வேண்டிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். 2 ஓகே ஓகே.
சொன்ன மணித்துளிக்குள்ளே முடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஸ்பெஷல். சரிங்களா? நம்ம என்றைக்கு வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நேரம் கருதி அந்த வாய்ப்பை கரெக்டான முறையில் ஆமாம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களுக்கு பொன்னாடை போத்த விதமாக விஜயலட்சுமி மேடம் வராங்க.